ஹாய். எனக்கு நைட்டு டின்னருக்கு வந்து சிக்கன் செய்யலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால பள்ளிப்பாளையம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விதம் ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது. ஏன்னா பள்ளிப்பாளையம் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. நான் நார்மலாக வந்து சிக்கன்லாம் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, பிரியாணி சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி செய்யறத நெக்ஸ்ட் டைம் செய்ய மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா ஞாபகம் இருக்காது. நானாக ட்ரை பண்ணி நானாக செய்யறது தான். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் செய்ய போகிறேன். மண்சட்டியில் செஞ்சால் அது ஒரு ஸ்மெல்லும் ஒரு டேஸ்ட்டும் வேறு விதமாக இருக்கும். ஸோ மண்சட்டியில் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கிடையில் என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். காஞ்ச மிளகா, இது வந்துட்டு எப்படின்னா காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு டப்பு எல்லாம் குலுக்குனீங்கன்னா இதில் இருக்க விதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஈஸியான ப்ராசஸ் இது. ஓகே, தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி பீசஸாக இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி. இந்த மசாலா நான் எப்படி செஞ்சேன்றது நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நடுவில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பூண்டு ஆக்சுவலாக என்னென்னா மெயினாக இது ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும்போது வேகமாக பூண்டு உரிக்க சொல்லிட்டேன். ஸோ பசங்க நிறைய பூண்டு உரிச்சிட்டாங்க. பட் உரிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது இந்த மாதிரி தேவைப்படாது. நான் தோல் உரிக்காமல் இந்த ரசம் செய்வோம்ல அந்த மெத்தடில் இது பண்ணியிருக்கிறது. இது என்னென்னா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு போட்டிருக்கேன் நான் இதில். ஸோ நம்ம ரசத்துக்கு அரைப்போம்ல இந்த கொர ஸ்டைல், அந்த கொர ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஓகே, சட்டி காஞ்சிருச்சு. நான் இதுக்கு வந்துட்டு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்துட்டு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கு. ஸோ நான் இன்றைக்கி வந்து கடுகு எண்ணெயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி கடுகு எண்ணெயோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக போட்டுக்கலாம் நம்ம. அப்போது தான் அந்த ஒரு எண்ணெய் பதம் இருக்கும்ல கொதிச்சு வரும்போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கிட்ட வந்துருங்க, கிட்ட வாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஆக்சுவலி சட்டி காஞ்சதால் எண்ணெய் ஊற்றினோடனே சீக்கிரம் சூடாயிருச்சு. இப்போ இதில் என்ன போட போகிறேன்னா கடுகு. கடுகு போட்டு அது பொடிகிற நேரத்தில் சோம்பு போட்டுக்கலாம். அங்கேருந்து ஒருத்தர் ஆக்ஷன் காட்டுறதால பாப்பா அங்கே போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. என்னம்மா? ஓகே, கடுகு பொடியை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து சோம்பு போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இந்த ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுவோம் நம்ம. ஏன்னா தீஞ்சிட்டா நல்லா இருக்காது. இந்த டைமில் கருவேப்பிலை, சவுண்ட் நல்லா இருக்குல்ல. இப்போ காஞ்ச மிளகாய், மண் சட்டின்றதால நம்ம உடன் கரண்டி யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இது இப்படி தட்டினா பெருசாக ஒரு பாதிப்பு வராது. வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்குது, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இது கிட்ட வாங்க. இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த ஒரு பதத்துலேயே இருக்கும். அது நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போது நம்ம சின்ன வெங்காயம் போட போகிறோம்.
பட் ஓகே, மற்றது தாளிக்கும் போது இருக்கிற வாசனையை விட இப்போ இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போடும்போது நல்லா தான் இருக்குது. இந்த மனம் ரொம்ப மோசம் இல்லை. ஓகே, இப்போ நான் கேஸ் பெருசாக்கிட்டேன், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சிக்கன் சாப்பிட போகிறீங்களா? சிக்கன் சாப்பிட போகிறீங்களா? சிக்கன் ஞாம் ஞாம் ஞாம். சிக்கன் சாப்பிடலாமா? சிக்கன் சாப்பிடலாமா? நோ நோ பாப்பா, நோ பாப்பா, ப்ளீஸ். மைக் மட்டும் ஒன்றும் செய்யாதீங்க. எந்த வீடியோ எடுக்கும் போதும் இந்த மைக் போட விட மாட்டேறாங்க. ப்ளீஸ் பாப்பா, ப்ளீஸ். சிக்கன் செய்வோம் நம்ம. ஓகே, ஐஃபை டா டா ஐஃபை டா. ஓகே ஓகே, இது கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் கிடைக்குதுல்ல, இந்த ஸ்டேஜ் வரணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சைட்லலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சாப்பிடும்போது சின்ன வெங்காயம்ல ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும், காரம் ஜாஸ்தி இருக்காது. சின்ன வெங்காயம் எதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம பழைய சாதம் சாப்பிடுவோம் தெரியுமா, அப்போ அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அது அந்த டைமில் காரம் தெரியும். இது வதக்கிட்டா ஒரு திக்கி டேஸ்ட் வந்துடும். ஓகே, இந்த டைம் நம்ம இப்போ சிக்கன் போட போகிறோம். சிக்கனில் நான் வந்து மஞ்சள் போட்டு கழுவியிருக்கேன். ஸோ கழுவுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணியிருந்தேன். எதுக்குன்னா ஒரு ஜூஸி டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. ஸோ நம்ம சிக்கன் சமைக்கும் போது அளவாக உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறதால கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு, இல்லை வீட்டில் எல்லாருக்குமே. நடுவில் அந்த கேமரா ஒன்று இரும்பினார், அப்போ வாயிலே அடிச்சிடணும். சரி ஓகே, லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே எனக்கும் பாப்பாவுக்கும் நல்லாவே ஃபீவரு கோல்டு அட்டாக் ஆகிடுச்சு. என்கிட்ட இருந்து பாப்பா போட்டுக்கிச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வரும். இடையில ரசம்லாம் வச்சு சாப்பிட்டு. நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ வந்துட்டு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் பற்றி தான் போட்டிருந்தேன், அன்பாக்சிங். அதோட ரிவ்யூ தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அந்த ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அந்த விஷயம் என்னன்றது நான் தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ இப்போது இது சிக்கன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நூல் நூல் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கா. இது வந்து இப்போ இந்த குக்கிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் தெரியுதுங்களா, அது அப்படியே த்ரெட் மாதிரி தெரியுதா. ஸோ இந்த ஸ்டேஜ் ஆகும்போது இதிலேருந்து தண்ணி பதம் வர ஆரம்பிச்சிடும், தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகும்போது தான் சிக்கன்லேருந்து தண்ணி வரும். சிக்கன் போட்ட உடனே தண்ணி கிடைக்காது நமக்கு. அது வேக ஆரம்பிக்கும் போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் நார்மலாக. ஸோ அதோட கொழுப்பு கரையும் போதும் வரும். இந்த டைமில் இந்த மசாலா நம்ம போட போகிறோம். இதை சாரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு இதுக்கு இவ்வளோ அளவு மசாலா போடணும், இதுக்கு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு என்னோடய கை வாக்கில் என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் போட்டு செஞ்சுருக்கேன். தோராயமாக சொல்லணுன்னா இதில் சிக்கன் வந்து ஒரு 1.5 கிலோ பக்கம் இருக்கிறது. நான் 1/2 கிலோ வெங்காயம் வாங்கி வச்சுருந்தது, சின்ன வெங்காயம். ஸோ அது மொத்தமாக உரிச்சிட்டேன். காஞ்ச மிளகா வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா எடுத்திருந்தேன். பச்சை மிளகா 1 போட்டிருந்தேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு, அது கிராம் கணக்கில் எனக்கு சொல்ல தெரியல, முழு பூண்டு போட்டிருந்தேன் நான். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 1.5 பூண்டு போட்டுக்கலாம், 2லாம் போட்டுற வேண்டாம், அந்த பூண்டோட வாசனை ஜாஸ்தியாகிடும். ஸோ இந்த மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி 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 கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம்.
பார்த்தீங்களா, சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கா. இதுலேயே வெந்துச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றும் போது சிக்கன் கொஞ்சம் தேரும், ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுறதால. சுடு தண்ணி காய வச்சு ஊற்றிக்கலாம். ஐயோம்மா மேலே விழுந்துச்சு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2-3 மசாலா ஆட் பண்ண போகிறேன். என்ன மசாலான்றது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். நம்ம இந்த இதில் வந்துட்டு லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கலாம், ஏன்னா அந்த சிக்கனோட டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக இவ்வளோ மட்டும் போதும். நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வேணும்ல, அதுக்காக. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தனியா பவுடர். ஓகே, இந்த ஸ்பூன் அளவுக்கு 2, பட் நிறைய இல்லைனா அதில் 3 வச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு போகிறோம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்துருக்கோம், அதனால் நிறையா உப்பு வேண்டாம், அளவாக போட்டால் போதும். கடைசியாக பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்படி சிக்கனில் ஆனால் உப்பு ஏறி இருக்கும். மண்சட்டியில் மீன் குழம்பு, நான்வெஜ் எது செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக வரும். மண்சட்டியில் காரக்குழம்பு கூட வச்சு வைக்கலாம். நெக்ஸ்ட் டே ஆகும்போது மண்சட்டியிலேருந்து அது ஒரு பதம் கிடைக்கும். நார்மலாக இருக்கிறத விட மண்சட்டியில் செய்கிறதுல எப்போவுமே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த காலத்தில் கிராமத்து சைட்லலாம் ஃபுல்லாகவே எல்லா சமையலுமே அவங்க மண்சட்டியில் தான் செய்வாங்க. ஸோ நான் எப்பயாச்சும் இந்த நான்வெஜ்ஜு ரொம்ப நிதானமாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது மண்சட்டியில் செய்வேன், ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸும் கூட. ஸ்டீல் பாத்திரம் நம்ம மற்றதுலலாம் பேன்லலாம் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ திருப்பியும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். கேமராமேனுக்கு இன்றைக்கி பசிக்கலையா, ஸோ நேரமாக படுக்க போகிறேன்ட்டாங்க. நாங்கள் மட்டும் டின்னர் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு சிக்கன் மிச்சம். உடம்பு சரியில்லை, அதனால் கேமராமேன் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டாரு. இதில் ஒரு பச்சை மிளகா, இவ்வளோ காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், பட் அதுக்கு தேவையான காரம் அதுலேயே இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பச்சை மிளகா அது கீரி ஒன்று நடுவில் போட்டுக்கோங்க. அந்த தாளிக்கும் போது நம்ம போடுறோம்ல கேப்பு, அந்த கேப்பில் வந்து ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். உப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதில் 2 முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணுவோம். ஒரு விஷயம், இது பள்ளிப்பாளையம் சிக்கன்றதால பள்ளிப்பாளையம்க்கு சிக்கன் செய்யும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் தேங்காய் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. ஸோ அது எப்படின்னா, நம்ம டேரெக்டாக போடாமல் தேங்காய் எண்ணெயில் வதக்கி அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த எண்ணெயோடு இதில் போட போகிறோம். அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ப்ளஸ் அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக டாப்பிங்ஸ் கொத்தமல்லி, ஏன்னா எல்லா ஃபுட்டுலேயும் நான் கொத்தமல்லி சேர்ப்பேன். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, எனக்கு எதில் இருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து எனக்கு கொத்தமல்லி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இதுக்கு இடையில ஐயோ சாரி, இப்படி தான் அடிக்க மறந்துடுவேன். ஓகே, தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். கேமராமேன் இந்த பக்கம் வாங்க, லைட் மறைக்குது. இப்போ வெளிச்சம் வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா கமகமான்னு கொதிக்குதே. வா, ஐஃபோனை சேர்த்து வேக வச்சிடாதீங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. தேங்காய் எண்ணெய் காஞ்சும் போது அந்த ஒரு நுரை கிடைக்குதுல்ல, அப்படின்னா
நான் தான் சொன்னேன்ல கேமராமேனுக்கு பசிக்கல, ஸோ அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு சாப்பிடாம போயிட்டு. சவச்சவன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை இந்த ஒரு இதுலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த எண்ணெயோடையே கொட்ட போகிறோம். நீ இப்போ என் தலையில் கொட்டின மாதிரி தானே. வாவ், இந்த சவுண்ட் நல்லா இருந்துச்சு. இது கேட்டுச்சான்னு தெரியல வீடியோவில். இந்த டைமில் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லது. ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றும் போது இந்த உள்ளே இருக்க சூடு அமர்ந்துடும். அமர்ந்துச்சுன்னா சிக்கன் ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஐயோ வாய் ரொம்ப ரோல் ஆகுது. சரி ஓகே, ஒரு 2 நிமிஷம் இது இப்படி கொதிக்கிற கேப்பில் தண்ணி காய வச்சுப்போம். நான் சொன்னல எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு. ஸோ இந்த தண்ணி சூடு பண்ணி நம்ம தேங்காய் வதக்கணும்ல, அதே இதுதான். சூடு பண்ணி கொதிக்க வச்சே ஊற்றிட்டா ஸோ ஈஸியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் வற்றணும், அப்படியே செய்ய முடியாது. ஃபுல் ஃப்ளேம் ஆக்கிக்கிறேன். பார்த்தீங்களா, கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஒரே டைமில் கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தண்ணி போதும். தோசைக்கு தான் சாப்பிட்றதால கொஞ்சம் அந்த சிக்கன் தொக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம். சிக்கன் கேமராமேன் திருப்பியும் சொல்லப்படுகிறது, நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கவும். நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு போங்க. சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது தெரியுது பாருங்கள். லெக் பீஸ் போடும்போது ஐயோ திருப்பி கை சுட்டுறோம். இது பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது. இது பாருங்களேன், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி அதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஃபுட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, வந்துட்டாங்க. அம்மா ஒரு 10 minutes ஃபைனல் டச் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா பார்க்குறீங்களா? கொஞ்சம் நான் கொஞ்சம் கறி திருடி எடுத்து வச்சிட்டோமோ. டயட் இருக்கிறதால நாளைக்கு கொஞ்சம் தனியாக சாப்பிடலாம் அப்படின்னு பட்டர் சிக்கன் பண்ணி நாளைக்கு சாப்பிட போகிறேன். ஸோ அந்த பட்டர் சிக்கன் போட்டுக்க போகிறேன். கேமராமேன் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, சாரி கிளாஸ் போயிடுவாங்க. இப்போ நம்மளோட டெஸ்டர் பீஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு தேங்காய் குறை சொல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாய் பத்திரமா இருக்கும் மிஸ்டர் ஃபெரோஸ்கான். ஓகே, இது பூண்டு ரொம்பவே இருக்குது. அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்க மிஸ்டர் கேமராமேன். அப்புறம் அவங்க ரிவ்யூ கொடுக்குறது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய ரோல் ஆகுதம்மா நான் இன்னைக்கு பார்த்து எனக்கு பேசும்போது. பசங்களை கூப்பிட்டு நான் டேஸ்ட் பார்ப்பேன், ஆனால் அவங்க 1/2 கிலோ கறி சாப்பிடுவாங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு. அதனால தான் போட்டாச்சு. சொல்லுமா என்னாச்சு, எப்படி இருக்கு? பொய் சொல்லாம சொல்லிட்டு போ. சத்தியமா சரி ஓகே. ஒரு 5 minutes தோசை போட்டுட்டு
கால் பண்ணுறேன், வந்துடுங்க. வதக்கிதான் போட்டேன், தேங்காய் எண்ணெயில் வதக்கி. பாரு சிக்கன் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, வேகலையா கேட்குறேன். இது பிடிச்சிக்கோங்க, இதான் ஃபைனல் டச் தான். கேட்டல இதாண்டாவாமு. ஓகே, இப்போ நம்ம இந்த சேம் டைமில் தோசை சுட போகிறோம். சிக்கன் பீஸே. ஓகே, இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக இந்த பக்கம் மாற்றிருக்கோம். பாப்பு பாப்பு பாப்பு, ஞாம் 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 ஞாம். எப்படி சாப்பிடணும் சிக்கன்? ஓகே, இது கொதிக்கட்டும். அம்மாவா ஞாம் ஞாம் ஞாம். அதோ எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். கொடுங்க, வாங்க 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 வாங்க. இப்போ நம்ம தோசை போட போகிறோம். இடையில பாப்பா வச்சுட்டு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால பசங்கிட்ட கொடுத்துருந்தேன் பாப்பாவை. அவ்வளோதான், நான் தோசை போட போகிறேன். ஆமாம், சமைச்சது கடுகு எண்ணெயில். அது எப்படி இருந்துச்சு அந்த ஃப்ளேவர்? சொல்லிட்டேன். ஸோ நெய் தோசை தான் சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாரும். அது ரொம்ப முக்கியமான பதிவு. நெய் எங்கே வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்துட்டு கணபதி நெய் ஸ்டோர், அது வந்து வெஸ்மாம்பலமில் ஒன்று இருக்குது, மயிலாப்பூரில் ஒன்று இருக்குது. பாப்பா மைக் எடுக்கக்கூடாது பாப்பா ப்ளீஸ், அம்மா பேசுறது கிளியராக ரெக்கார்ட் ஆகும். ஓகே ஓகே. எங்கே வாங்குவோன்னா அங்கே தான், கணபதி ஸ்டோர். அது அங்கே நிறைய பொருள் இருக்குது, சமையலுக்கு தேவையானது, வடகம் அது அப்படி சொல்லுவாங்கள்ல, அது மசாலா ஐட்டம்ஸு, முறுக்கு, அது எல்லாமே நிறைய இருக்குது அங்கே. அங்கே இருக்க போனால் ஒரு நெய் வாங்கணுன்னு தான் போவோம், பட் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ரெகுலராக நெய் அங்கே தான் வாங்குவேன். எருமை நெய்யும் வாங்குவோம், பசு நெய்யும் வாங்குவோம். எருமை நெய்யில் தான் மேக்ஸிமம் தோசை போட்டு கொடுப்பேன். சமைக்கிறதுக்கு பசு நெய் யூஸ் பண்ணுவேன் நான். எருமை நெய் ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இதுக்கு இடையில நான் ஒரு தோசை சுடுற வரைக்கும் வீடியோ இருக்கட்டும், அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஓ வாவ் வாவ் வாவ். தோசை போட போகிறோம். தோசை அம்மா தோசை. எப்பவுமே தோசை நல்லா தாண்டா ஊற்றுவேன், பொய் ஏன்டா பேசுறீங்க? இதுக்குன்னு என்ன தாண்டா சொல்லுவீங்க தோசை செய்யறது? அட பாவி. நெய் ஊற்றுற வரைக்கும் இங்கே வச்சுக்கிறேன், அப்புறம் அந்த பாட்டில் எடுத்துடலாம். அப்புறம் உருகிறோம், நெய் உருகிற மாதிரி பாட்டில் சேர்ந்து உருகிறோம். ஆன் பண்ணிக்கோ. பாப்பா வச்சுக்கணும், பாப்பாவுக்கு டைம் ஆச்சு. ரொம்ப நேரம் சமைச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். பாப்பாவுக்கு பால் கொடுத்து தூங்க போடுற டைம் ஆயிடுச்சு. ஸோ அவளும் உடம்பு சரியில்லாதால இப்படி இருக்காங்க. பாப்பா பாப்பு கட்டி ஜாலியாச்சா ஜாலியாச்சா ஜாலியாச்சா. வாவ் வாவ் வாவ். ஒன் டூ த்ரீ. இந்த பிளேட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இப்போ எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, இறந்துட்டாங்க. இது என்னோட அப்பாவோட பிளேட்டு. சின்ன வயசுலேருந்து அப்பா இந்த மாதிரி பிளேட்டில் தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் இந்த பிளேட்டில் தான் நாங்கள் எல்லாம் கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அப்பா இந்த பிளேட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பாவோட ஞாபகமாக இந்த பிளேட்டில் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். ஓகே, சிக்கன் கிட்ட வாங்க. சிக்கனோட கண்டிஷன் காமிச்சிடுங்க. இந்த கண்டிஷன் ஆச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம்
பின்னாடி போங்க, கேமராமேன் பின்னாடி போங்க, நான் கொஞ்சம் வெளிச்சத்தில் வரேன். டேஸ்டி யம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். நான் சமைச்சதுக்காக சொல்லலை, எல்லோரும் சமைச்சிட்டு ஆஹா ஆஹோன்னுவாங்களே அந்த மாதிரி சொல்லலை. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. எப்படியோ பசங்க கண்டிப்பாக இப்போ வயிறு ஃப்ரீயாக இருக்கும். பசங்களுக்கு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நான் இந்த ஐஃபோனோட ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.